நாட்டுக்கோழி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த காய்ச்சல் வந்து வாயெல்லாம் ஒரு மாதிரி கசந்து எப்படியோ இருக்குன்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்காக இது. ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அதாவது நாட்டுக்கோழி சிக்கனு. வெங்காயம் 2 நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி 2, பச்சை மிளகாய் 2. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவு. மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு. மிளகாத்தூள் அதே மாதிரி 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன். கிராம்பு 3. தாளிக்கிறதுக்காக லவங்க பட்டை 1, கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவு, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து உப்பு தேவையான அளவு. நல்லெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு ஊற்றிக்கோங்க. முதல்ல மசாலா அரைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். மல்லி 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 சிட்டிகை அளவு போட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வறுத்து இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த சீரகம், சோம்பு, கிராம்பு, பட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் போட்டு தாளிச்சிடணும். அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம்னா நல்லா பொன்னிறமாக எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதங்கி வந்துடும். அது கூடயே தக்காளியும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு, இப்போ நம்ம கோழி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், நம்ம கொத்தமல்லி தூள்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அரைச்ச மசாலாவை ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3 விசில் விட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு விசில் எடுத்து விட்டுட்டு அது கூட மிளகுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா குடிக்கலாம். நம்ம தோசை, இட்லிக்கும் சாப்பாட்டுக்குமே கூட ஊற்றி சாப்பிட்லாம்.